பிப்ரவரி 28ஆம் தேதி அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரான் மீது போரை தொடங்கியது. ஈரானும் பதில் தாக்குதல் நடத்தியது மட்டுமின்றி அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தூதரகங்கள் மற்றும் நிலையங்களை தாக்கி அழித்தது. 3 வாரங்களை கடந்து நடைபெற்ற போரால் சர்வதேச சந்தையில் வெள்ளி விலை முதல் எரிபொருள் தட்டுப்பாடு, இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி என பல்வேறு நெருக்கடிகளுக்கு இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் உள்ளாக்கப்பட்டது. இச்சூழலில் ஈரான் மீதான தாக்குதல்களை அடுத்த 5 நாட்களுக்கு நிறுத்திக் கொள்வதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்திருப்பது உலக நாடுகள் மத்தியில் வரவேற்பை பெற்றது. மட்டுமின்றி சர்வதேச சந்தை தனது இயல்பு நிலைக்கு மீண்டும் திரும்பியது. இத்தகைய சூழலில்தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது பல்வேறு கேள்விகளுக்கு வழிவகை செய்திருக்கிறது. அதில் நமது நண்பரான அதிபர் டிரம்புடன் இன்று காலையில் பேசியபோது, அமெரிக்க ராணுவத்துடன் இணைந்து நாம் அடைந்துள்ள மகத்தான சாதனைகளை பயன்படுத்தி நமது முக்கிய நலன்களை பாதுகாக்கும் ஒப்பந்தத்தில் உள்ள போர் நோக்கங்களை நிறைவேற்ற ஒரு வாய்ப்பு இருப்பதாக அதிபர் டிரம்ப் நம்புகிறார் என்றும், அதே நேரத்தில் ஈரான் மற்றும் லெபனான் ஆகிய 2 நாடுகளிலும் நாங்கள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வருகிறோம். ஏவுகணை திட்டம் மற்றும் அணுசக்தி திட்டத்தை நாங்கள் நசுக்கி வருகிறோம். மேலும் ஹெஸ்புல்லா மீது கடுமையான தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகிறோம். சில நாட்களுக்கு முன்பு மேலும் 2 அணு விஞ்ஞானிகளை நாங்கள் கொன்றோம் என இஸ்ரேல் பிரதமர் அண்மை காலங்களாக இஸ்ரேலும் அமெரிக்காவும் முன்னெடுத்து வரும் போர் தாக்குதல்களை பட்டியலிட்டதோடு, எங்கள் கரங்கள் இன்னும் நீட்டப்பட்டே உள்ளன, எந்த சூழ்நிலையிலும் எங்கள் முக்கிய நலன்களை நாங்கள் பாதுகாப்போம் என கருத்து தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே இப்போரால் அமெரிக்கா பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து வரும் நிலையில் எங்கள் கைகள் இன்னும் நீட்டப்பட்டு உள்ளன என இஸ்ரேல் எதை குறிக்கிறது என்ற கேள்விகளுக்கு வழிவகை செய்திருக்கிறது.